இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸோட பார்ட் 4 ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அனலைஸை வந்து எப்படி வந்து எடுக்கணும், வால்யூம் அனலைஸு என்ன அது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ வால்யூம்னா எதுன்னு சில பேருக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ அவங்களுக்காக ஒரு டைம் நான் ஷோ பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ட்ரேடிங் வியூ சார்ட் ஓகேவா. ஸோ இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது இல்லையா, இந்த கீழே கேண்டில்ஸ் மாதிரியே இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் வால்யூம்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க கேண்டில்ஸையும் வச்சு இந்த கேண்டிலோட விக் ரீடிங் ப்ளஸ் இந்த வால்யூமே வச்சு நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் ஓகேவா. சரி ஓகே. ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் பாசிபிள் ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இது பார்க்கலாம் கைஸ் ஓகேவா. ஸோ இந்த வால்யூம் வந்து ப்ளஸ் இந்த கேண்டில் ப்ளஸ் வால்யூம் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் ஓகே. ஓகே இப்போ தான் கீழே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்த மாதிரி அது வால்யூம் ஓகேவா. ஸோ வால்யூமு இந்த வால்யூம் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்குதுங்கிறத பார்க்கலாம் ஓகேவா. சரி ஓகே. ஸோ இங்கே ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறத பாருங்கள் ஓகேவா. ஸோ இங்கே ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் தான் ஓகேவா. ஸோ மீடியம் தான். இங்கே ஒரு ஹேமர் கேண்டில், அதாவது ஹேமர் கேண்டில் வந்திருக்காங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலு, ப்ரீவியஸாக இருக்கிறதோட ஸ்மாலு. இந்த ஹேமர் கேண்டிலோட வால்யூமையும் இதையும் வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணும், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்ட்ரேட் போகக்கூடாது ஓகேவா. ஸோ இந்த ஹேமர் கேண்டில் வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்ட்ரேட் போகக்கூடாது. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ வால்யூம் எதனால் இன்க்ரீஸ் ஆகணும், இந்த விக்கு தான் கைஸ் ஓகேவா. இந்த விக்கு தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நமக்கு இந்த வால்யூம் காமிக்கும் ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இந்த விக்கு தான் இவ்வளோ தூரம், இந்த கேண்டிலுக்கு இந்த விக்கு இருக்கு இல்லையா, இந்த விக்கோட வால்யூம் தான் பார்த்தீங்கன்னா கீழே வரும் ஓகேவா. சிம்பிள். சரி ஓகே. ஸோ இந்த விக்குக்கு வந்து பவர் வந்து ப்ரீவியஸாக இருக்கிறதோட கம்மியாக தான் இருக்குது, ப்ரெஷர், பையரோட ப்ரெஷர். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம அப்ட்ரேட் போகக்கூடாது ஓகேவா. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு பையர் கேண்டில் வராங்க ஓகேவா. ஸோ அந்த பையர் கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கீழே தான் விக் இருக்குது, கேண்டிலும் பையரோடது, ப்ரெஷரும் பையரோடது, வால்யூமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிறதோட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், அப்ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகணும் ஓகேவா. சரி ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் ஓகேவா, செல்லருக்கு பாருங்கள், இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க ஓகேவா. ஸோ செல்லர் கேண்டில் இருக்காங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால். அதாவது இந்த மேலே இருக்க விக்கோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது, செல்லிங்கோட ப்ரெஷர், செல்லரோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வால்யூம் தான் நமக்கு காமிக்கும் ஓகேவா. ஸோ அந்த வால்யூம் வந்து ஸ்மாலாக இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது ப்ரீவியஸில் இருக்கிறதோட ப்ரெஷரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த விக்கோட ப்ரெஷர் தான் இங்கே வால்யூமாக வருது, இந்த ப்ரீவியஸாக இருக்கிறதோட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேடு கண்டினியூஷன் செல் ஆப்ஷன் ஓகேவா. சிம்பிள். ஸோ அதுக்கெலாம் நேம்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடுங்க ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெலிடேஷன் பவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஓகே. ஸோ வெலிடேஷன் பவர்ஸ். ஸோ வெலிடேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஷன் ஓகேவா. சிம்பிள். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இங்கே கேண்டில்ஸாக இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒவ்வொரு வால்யூம் வந்து கீழே வரும் ஓகேவா. ஸோ 1 மினிட் கேண்டில்ஸ் தான் எல்லாமே. ஸோ அந்த வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிக்கு ஓகேவா. ஸோ பிக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வர வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா அதோட கொஞ்சம் ஸ்மாலு, மீடியமு, அடுத்து வர வால்யூம் வந்து ஸ்மாலு ரொம்பவே. ஸோ இப்படி செல்லர்ஸ் வந்து இப்படி ஸ்மால் ஆகிட்டே வருதுன்னு செல்லர்ஸ் வந்து வீக் ஆகிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து வெலிடேஷன், அதாவது இப்படி வந்துச்சு அப்படின்னாலும் வெலிடேஷன் தான், அதாவது கண்டினியூஷனுக்கான சைன் இது ஓகேவா. சிம்பிள். ஸோ அதுக்கெலாம் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்கை பார்த்துட்டுங்க ஓகேவா. சரி ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், வெலிடேஷன் அதாவது இப்படி போனாலும் வெலிடேஷன் தான். வால்யூம் வந்து 3 கேண்டிலோட வால்யூம் வந்து இப்படி போனாலும் வெலிடேஷன் தான். அதாவது இங்கே பாருங்கள், ஸ்மாலு, மீடியமு, பிக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும், சடனாக பிக் ஆகக்கூடாது ஓகேவா. ஸோ இங்கே பையருக்கு பாருங்கள். ஸோ பையருக்கு வந்து வெலிடேஷன்னாலும், ஸோ இங்கே பாருங்கள் பையர் கேண்டில் வந்து இது இங்கே ஒரு வால்யூம் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஓகேவா. ஸோ அதாவது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு ஓகேவா. ஸோ அதனால் வெலிடேஷன்னா கண்டினியூஷன் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. சிம்பிள். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி பையர்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டே ஸ்மால் ஆகிட்டே வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, செல் ஆப்ஷன் போகக்கூடாது. இது வந்து வெலிடேஷன், பட் கேண்டிலோட அனலைஸ் இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கேண்டிலோட அனலைஸு. ஸோ ஃபஸ்ட்டு வெலிடேஷன்னா கண்டினியூஷன் தான். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்படி வந்து இந்த டைரெக்ஷனில் வந்தாலும் சரி, இங்கே ஸ்மாலு, மீடியமு, பிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரெக்ஷனில் போனாலும் சரி, வெலிடேஷன்னாலே கண்டினியூஷன் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுங்க ஓகே. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆனுமலி பவர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஸோ ஆனுமலி பவர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது ரிவர்சலுக்கான பேட்டர்ன் இது ஓகேவா. ஸோ சிம்பிள் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல கேண்டில் ஒவ்வொரு கேண்டில் இருக்கும், அதோட வால்யூம் தான் இது ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் இருக்கேன் ஓகேவா. அந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஓகேவா. ஸோ மீடியமு. நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலு, ரொம்பவே ஸ்மாலு. அடுத்து வர கேண்டிலோட வால்யூம் பார்த்திங்கன்னா சடனாக பிக்
ஓகேவா, சடனாக பிக். அதாவது இது ஒரு ட்ரெண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு இல்லையா இப்படி, ஓகேவா, இது ஒரு ட்ரெண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்போது ரிவர்சல், ஓகேவா. ஸோ ரிவர்சலுக்கான ட்ரேடு, ஓகே, சிம்பிள். ஸோ ப்ளஸ் கேண்டிலோட அனலைஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஓகேவா. ஸோ இதுவுமே அனுமதி தான், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், இது மீடியமு, ஸ்மாலு, பிக்கு, ஓகேவா. ஸோ இப்படி வந்து ஒரு ட்ரெண்டே எல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து அனுமதி ரிவர்சல், ஓகே. ஸோ இங்கேயும் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், மீடியமு, சடனாக பிக்கு. ஸோ இவ்வளவு ஸோ ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், மீடியமு, ஓகேங்களா, சடனாக பிக்கு, ஓகேங்களா. ஸோ சடனாக பிக்கு, அதுக்கப்புறம் சடனாக ஸ்மால் ஆகிடுச்சு, ஓகேவா. ஸோ இப்படி இருந்தாலும் பாருங்கள், ஒரு ட்ரெண்டே இல்லை இல்லையா. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன ஆகும், ரிவர்சல் ஆகிடும், ஓகேவா. ஸோ அந்த வால்யூம் அனலைஸ் இந்த இடத்துல ரிவர்சல், ஓகே, சரி, ஓகே. ஸோ இங்கே பையருக்கு இருந்தாலும் சேம் அதே தான். இங்கே பாருங்கள், மீடியமு, ஃபஸ்ட்டு ஒரு கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியமு, செகண்டாக வரது பார்த்திங்கன்னா ஸ்மால் ஆகிடுச்சு, ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. தேர்டாக வரது பார்த்திங்க அப்படின்னா பிக், ஓகேவா. ஸோ பிக் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், அதான் ஒரு ட்ரெண்டே இல்லை இது, ஓகேவா. ஸோ இப்படி போனால் வந்து ரிவர்சல், ஓகேவா. ஒன்று வெலிடேஷன் கண்டினியூஷனாக இருந்தால் ஒன்று இப்படி வரணும், அப்படி இல்லைனா இப்படி போச்சு அப்படின்னா அது வந்து வெலிடேஷன். இப்படி ஒரு ட்ரெண்டே இல்லாமல் டைரெக்ஷனில் வருது அப்படின்னா அது வந்து ரிவர்சல் ஆகிடும், ஓகேவா, சிம்பிள். சரி, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ மீடியமு, ஸோ சடனாக பிக்கு, ஓகேவா. சடனாக பிக்கு, ஒரு ஸ்டெப் மேலே போயிருந்து அதுக்கப்புறமா கேன்சல் வந்துச்சு அப்படின்னா இப்படி போச்சு அப்படின்னா வெலிடேஷன், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள், மீடியமு, சடனாக பிக் ஆகிடுச்சு, சடனாக என்னாச்சு, ஸ்மால் ஆகிடுச்சு இங்கே. ஸோ இது ஒரு ட்ரெண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ ரிவர்சல், ஓகே, சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ், ஓகே. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து வெலிடேஷன் அண்டு அனுமதி, ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கவனமாக பாருங்கள், ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இங்கே ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பிக், ஓகேவா. இங்கே ஒரு பையர் கேண்டில் வந்திருக்காங்க, ஓகேவா. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால், ஓகேங்களா. மீடியமு, ஓகேங்களா. ஸோ மீடியமு, நெக்ஸ்ட்டு ஒரு பையர் கேண்டில் வராங்க, ஓகே. ஸோ ஒரு பையர் கேண்டில் வராங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால், ஓகேங்களா. ஸ்மால் தான், பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, வெலிடேஷன், ஓகேவா. ஸோ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இந்த கேண்டிலோட பாருங்கள் ஒன் சைடு தான் விக் இருக்குது, ஓகே. ஒன் சைடு தான் விக் இருக்குது. இங்கே தெளிவாக அந்த வெலிடேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம வந்து கண்டினியூஷன், ஓகேவா, சிம்பிள். சரி, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இந்த விக்கு வந்து ஒன் சைடு வந்து இருக்கணும், ஓகே. ஸோ ஒன் சைடு இருக்குது, இந்த மாதிரி தெளிவாக வந்து கீழே போயிட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ கீழே போயிட்டு இருந்தாலும் ஸோ இந்த இடத்துல வந்து வெலிடேஷன் கண்டினியூஷன், ஓகேவா. சரி, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிக்கு தான். இதுவுமே பார்த்திங்கன்னா ஸோ மீடியம் தான், இது ஸ்மால். அதாவது இது வெலிடேஷன் கரெக்டான டேரெக்ஷன் தான் போகுது, ஓகே. ஸோ கரெக்டான டேரெக்ஷன் போகுது. ஒன் சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மேலே இருக்க சைடு தான் ரெண்டு கேண்டிலுமே விக் இருக்குது, ஓகேவா. ஸோ விக் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், வெலிடேஷன்னா கண்டினியூஷன், ஓகே. ஸோ சிம்பிள். ஸோ இங்கே ஆனுமலி பாருங்கள், ஓகேவா. ஸோ ஆனுமலி வந்து எப்படி, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம், ஓகேவா. ஸோ மீடியம். நெக்ஸ்ட்டு ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பிக், சடனாக பிக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பையர் கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக மீடியம் ஆகிடுச்சு, ஓகேவா. அதாவது ஒரு ட்ரெண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு, இப்படி ஒரு ட்ரெண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், ரிவர்சல் ஆகிடும், ஓகேவா, சிம்பிள். சரி, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், சேம் அதே தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பிக், ரொம்பவே பிக், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பிக், ஓகே. சடனாக பிக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பையர் கேண்டில் வராங்க, ஓகேவா. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு பையர் கேண்டில் வராங்க, ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம், ஓகேவா. ஸோ அதாவது ஒரு ட்ரெண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், ரிவர்சல் ஆகிடும், ஓகேவா, சிம்பிள். சரி, ஓகே. ஸோ இதுக்குள்ள ரூல்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் கைஸ், ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே செல்லருக்கும் அதே தான், ஓகேவா. ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து ஸ்மால், ஓகேவா. இங்கே அடுத்த ஒரு செல்லர் கேண்டில் வராங்க, ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மீடியம். ஸோ அடுத்த ஒரு செல்லர் கேண்டில் வராங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பிக், ஓகேவா. ஸோ ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, ஓகேவா. ஸோ இப்படியே ஒரு ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இதுவும் கண்டினியூஷன், ஓகேவா, சிம்பிள், ஓகே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகணும், சடனாக ரொம்பவும் பிக் ஆகக்கூடாது வால்யூம், ஓகே. சரி, ஓகே. இது வந்து வெலிடேஷன். ஸோ இதுவுமே வெலிடேஷன் தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பிக். நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர் கேண்டில் வராங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம். நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர் கேண்டில் வராங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால், ஓகேவா. ஸோ ஒரு ட்ரெண்டாக போய்ட்டுருக்கு, ஓகேவா. ஸோ அப்போ வெலிடேஷன்னா கண்டினியூஷன், ஓகே. சரி, ஓகே. ஸோ ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், ஓகே. ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க, இதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பிக், ஓகேவா. ஸோ பிக்கு. இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க, இதோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம், ஓகேவா. ஸோ மீடியம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக பிக்கு, ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ட்ரெண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும், ரிவர்சல் ஆகிடும், ஓகேவா. ஸோ அனுமலி ரிவர்சல், ஓகேவா. வெலிடேஷன் அப்படின்னா கண்டினியூஷன், அனுமலி அப்படின்னா ரிவர்சல், ஓகே. சரி, ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், ஓகே. ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் ஸ்மால். இந்த ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பிக், சடனாக பிக். இந்த இடத்துல ஒரு
செல்லர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்மாலு, நெக்ஸ்ட்டு மீடியமு, அடுத்து பிக் வந்துச்சு அப்படின்னா வெலிடேஷன் ஆகிடும் இல்லையா? ஸோ இது ஒரு ட்ரெண்டே இல்லாமல் இப்படி போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அப்போ ரிவர்சல். ஓகேவா? சிம்பிள். சரி, ஓகே. ஸோ இதுக்கு ரூல்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் கைஸ். ஓகே. ஸோ இதுக்கு ரூல்ஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரூல் 1 சிமிலர் விக்கு கான்செப்ட் 1. ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஸோ சிமிலர் விக்கு, அதாவது விக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ 2 கேண்டிலுக்குமே ஒரு சைடு தான் இருக்கணும். கேண்டிலோட கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விக்ஸ் இருக்கலாம். ஓகே. ஸோ கேண்டிலோட ஒரு சைடு தான் வந்து விக் இருக்கணும். கீழே இருக்க விக் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கலாம். சின்ன சின்ன விக்ஸ் வந்து அவைலபிள். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன விக்ஸ் ப்ராப்ளம் இல்லை கைஸ், சாரி. ஓகே, சரி, ஓகேவா? இங்கே பார்க்கலாம். ஓகே. ஸோ இங்கே ஒரு செலர் கேண்டில் இருக்காங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பிக். ஓகே. ஸோ பிக்கு. ஸோ இங்கே ஒரு செலர் கேண்டில் வராங்க. ஓகே. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மீடியம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு செலர் கேண்டில் வராங்க. ஓகேங்களா? ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால். ஓகேவா? ஸோ அதாவது வெலிடேஷன் ஒரு கரெக்டான டைரெக்ஷனில் தான் போகுது. ஓகேவா? இந்த கரெக்டான டைரெக்ஷனில் போகுது இந்த வால்யூமு. இந்த கேண்டிலோட அனலைஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த கேண்டிலோட அனலைஸு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விக்ஸ் வந்து கீழே இருக்கலாம். விக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கேண்டிலுக்கும் ஒரே சைடு தான் இருக்கணும். ஓகே. ஸோ ஒரே சைடு தான் வந்து விக் இருக்கணும். அதாவது சிமிலர் விக். ஓகே. ஸோ 2 கேண்டிலுக்கும் ஒரு சைடு தான் விக் இருக்கணும். கீழே வந்து சின்ன சின்ன விக்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வெலிடேஷன். ஓகேவா? சிம்பிள். சரி, ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், பையருக்கும் சேம் அதே தான். இங்கே ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பையர் கேண்டில் வராங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பையர் கேண்டில் வராங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்கு. ஓகேங்களா? ஸோ பிக்கில் மீடியம். ஓகேவா? ஸோ மீடியமு. நெக்ஸ்ட்டு ஒரு பையர் கேண்டில் வராங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கு. ஓகேவா? அதாவது கரெக்டான டைரெக்ஷனில் தான் போகுது. வெலிடேஷன் இல்லையா? விக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 கேண்டிலுக்கும் ஒரே சைடு தான் இருக்கணும். ஓகே. ஸோ ஒரே சைடு தான் இருக்கணும். மேலே வந்து சின்ன சின்ன விக்ஸ் இருக்கலாம். ஓகேவா? சின்ன சின்ன விக்ஸ் இருக்கலாம். பட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைடு தான் விக் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி வந்துச்சு இந்த டைரெக்ஷனில் வால்யூம் போச்சு அப்படின்னா இது வந்து கண்டினியூஷன். அதாவது வெலிடேஷன் அப்படின்னா கண்டினியூஷன். சிம்பிளாக. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகே. ஸோ வெலிடேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ ரூலில். ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அனாமலி. ஓகேங்களா? ஸோ அனாமலினா என்ன? ரிவர்சல். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. ஓகேவா? செல்லர் கேண்டில் இருக்காங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம். ஓகேவா? ஸோ மீடியம். இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பிக்கு. சடனாக பிக்கு. 2 கேண்டிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைடு தான் விக் இருக்கணும். கீழே வந்து சின்ன சின்ன விக்ஸ் இருக்கலாம். ஓகே. 2 கேண்டிலுக்கும் மேலே தான் விக் இருக்கணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விக்ஸ் இருக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ தேர்டாக வர இந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மால். அதாவது ஒரு ட்ரெண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஆகிடும் ரிவர்சல். ஓகேவா? ஸோ அதுக்கான ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே சைடு இருக்கணும். கீழே வந்து சின்ன சின்ன விக்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. சின்ன சின்ன விக்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பையருக்கும் அதே தான். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பையர் கேண்டில் தான் இருக்காங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியம். ஓகே. ஸோ இங்கே ஒரு பையர் கேண்டில் வந்திருக்காங்க. அதோட வால்யூம் பிக். சடனாக பிக். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பையர் கேண்டில் வராங்க. ஸோ இதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக மீடியம் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ மீடியம் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ விக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைடு தான் இருக்கணும். மேலே வந்து சின்ன சின்ன விக்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரிவர்சல். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகே. ரூல் 1 ஒன் சைடு விக்கு கான்செப்ட் 2. ஓகேங்களா? ஸோ ரூல் 1 ஒன் சைடு விக்கு கான்செப்ட் 2 இது. ஸோ இது எப்படின்னா ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா பிக். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. இந்த செல்லர் கேண்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கீழே தான் விக் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கீழே தான் 2 கேண்டிலுக்கும் கீழே தான் விக் இருக்குது. மேலே விக்கே இருக்கக்கூடாது. ஒரு சைடு தான் விக் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம். நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. ஓகே. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால். அதாவது வெலிடேஷன் ஒரு அதாவது வெலிடேஷன்னா கண்டினியூஷன் தான். ஒரு கரெக்டான டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. இந்த ரூல்ஸும் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த ரூல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சைடு தான் வந்து என்ன ஆகணும்? விக் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ சிம்பிள். ஸோ அதனால் இந்த இடத்துல கண்டினியூஷன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல எப்படி கண்டினியூஷன் கீழே விக் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக. ஸோ கவனமாக பாருங்கள். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த விக்கோட பவர் தான் எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் இங்கே வந்து வால்யூமாக வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. அதோட விக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. அந்த செல்லர் கேண்டிலுக்கு விக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மேலே இருக்க விக்கோட பவர் தான் வந்து என்னாச்சு இங்கே வால்யூமாக வந்திருக்கு. ஸோ அதனால் செல்லரோட ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல இருந்ததுனால இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த செல்லர் கேண்டில் வந்திருக்காங்க. இந்த கேண்டில் கீழே தான் விக் இருக்குது. ஓகேவா? கீழே தான் விக் இருக்குது. ஓகேவா? இந்த கேண்டிலுக்கு கீழே தான் விக் இருக்குது. பையிங் ப்ரெஷர் தான் இந்த கீழே இருக்குது. பையிங் ப்ரெஷர் தான். இந்த பையர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறத இந்த வால்யூம் தான் நமக்கு காட்டும். ஓகேவா? ஸோ இந்த பையர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படிங்கிறத வால்யூம் காட்டும். ஸோ இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர் கேண்டில் வராங்க.
அந்த கேண்டிலோட வால்யூமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. இங்கே கீழே தான் விக் இருக்குது. இந்த விக்கோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே வந்து ப்ரெஷர் தான் இங்கே வந்து வால்யூமாக வரும். ஓகேவா? ஸோ அந்த வால்யூமும் ரொம்பவே ஸ்மால் ஆனதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், வெலிடேஷன் கண்டினியூஷன். ஓகேவா? சிம்பிள். சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பையர் கேண்டிலுக்கும் சேம் அதே தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகே, ஸோ மீடியம். ஓகே, ஸோ ஸ்மாலு. நெக்ஸ்ட்டு ஒரு பையர் கேண்டில் வந்திருக்காங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க பையர் கேண்டில் வால்யூமோட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. விக்கும் வந்து கீழே தான் இருக்குது. கேண்டிலும் பையரோடது, ப்ரெஷரும் பையரோடது. இந்த விக்கோட ப்ரெஷர் தான் இங்கே வால்யூமாக வரும். ஓகேவா? ஸோ இந்த வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்கில் யார் இருக்கா, பையர் தான் இருக்காங்க. கேண்டிலும் பையரோடு தான். இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல இன்னொரு பையர் கேண்டில் வராங்க. ஓகேவா? ஸோ பையர் கேண்டில் வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வால்யூமும் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கிறதோட என்னாச்சு, ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டினியூஷன், வெலிடேஷன்னா கண்டினியூஷன். பட் விக்கு வந்து இதுக்கு ரூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வில்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ விக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கணும். ஓகே, ஸோ பையர் கேன்லாம் இருந்துச்சு அப்படின்னா விக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த வெலிடேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ விக்கு வந்து கீழே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ சிம்பிள். ஸோ பார்க்கலாங்க. ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஆனமலி. ஓகேங்களா? ஸோ ஆனமலி எப்படின்னா இங்கே ஒரு செல்லர் கேன்லி இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம். ஓகேவா? இங்கே ஒரு செல்லர் கேன்லி இருக்காங்க. இந்த மேலே விக் இருக்குது. கேண்டிலும் செல்லரோடது, ப்ரெஷரும் செல்லரோடது. இந்த விக்கோட ப்ரெஷர் யாரோட ப்ரெஷரு, செல்லரோட ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த கேண்டிலோட வால்யூம் தான் நம்ம காட்டும் அந்த ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. ஸோ ப்ரீவியஸாக இருக்கிறதோட இன்க்ரீஸ். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. இந்த கேண்டிலுக்கும் பார்த்திங்கன்னா மேலே தான் விக் இருக்குது. ஸோ இது செல்லிங் ப்ரெஷரில் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது செல்லிங் ப்ரெஷர் தான். பட் இந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே ப்ரீவியஸில் இருக்கிறதோடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. அதாவது ஒரு ட்ரெண்டே இல்லாமல் இப்படி போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணும், ரிவர்சல். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம். ஓகே, ஸோ மீடியமு. நெக்ஸ்ட்டு ஒரு பையர் கேன் வராங்க. அந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பிக், சடனாக வந்து பிக் ஆகிடுச்சு. ஓகேவா? பிக் ஆகிடுச்சு. ஸோ இந்த வால்யூம் அந்த விக்கோட ப்ரெஷர் தானே இங்கே வருது. ஸோ வால்யூம் வந்து ப்ரீவியஸாக கூட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. கீழே மட்டும்தான் விக் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல இன்னொரு பையர் கேண்டில் வராங்க. ஓகேவா? ஸோ வராங்க. இந்த கேண்டிலோட வால்யூமும் பார்த்தீங்கன்னா கீழே தான் விக் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த விக்கோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்பவே என்னாச்சு, லோவாகிடுச்சு இந்த விக்கோட ப்ரெஷர். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆகும் ரிவர்சல். ஓகேவா? ஸோ ஆனமலி அப்படின்னா ரிவர்சல். ஸோ இந்த 3 வால்யூமை பாருங்கள், ஒரு டைரெக்ஷனே இல்லாமல் போகுது அப்படின்னா ரிவர்சல். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஓகே. ஸோ இது பாருங்கள். ஓகே, ஸோ ரூல் 1 ஆப்போசிட் விக் கலர் சேஞ்ச். ஓகேவா? ஸோ ரூல் 1 ஆப்போசிட் விக் கலர் சேஞ்சு கான்செப்ட் 3. ஓகேங்களா? ஸோ இதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 2 கேண்டிலுக்குமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு விக் இருக்கணும். ஓகேவா? 2 கேண்டிலுக்குமே ஆப்போசிட் சைடு விக் இருக்கணும். ஓகேவா? ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட். கலர் வந்து சேஞ்சாக இருக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு செல்லர் கேண்டில் தான் இருக்காங்க. ஓகே, ஒரு செல்லர் கேண்டில் தான் இருக்காங்க. அந்த கேண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே தான் விக் இருக்குது. அந்த விக்கோட பவர் தான் என்னாச்சு, அந்த விக்கோட ப்ரெஷர் தான் இங்கே வந்து வால்யூமாக வந்திருக்கு. அந்த வால்யூமை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. அந்த விக்கோட பவர் தான் என்ன ஆகுங்க, வால்யூமாக வரும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துல இன்னொரு பையர் கேண்டில் வராங்க. அந்த பையர் கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க செல்லர் கேண்டில் வால்யூமோட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கீழே, அதாவது ஒன் சைடு தான் விக் இருக்கணும் இல்லையா? ஸோ கீழே தான் விக் இருக்குது. கேண்டிலும் பையரோடது, ப்ரெஷரும் பையரோடது. இந்த வால்யூமும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே தான் இந்த பையரோட ப்ரெஷர் தானே இங்கே வால்யூமாக வரும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ ப்ரீவியஸாக இருக்கிறதோட என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூஷன் கைஸ். ஓகேவா? கண்டினியூஷன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பிக். ஓகேவா? ஸோ பிக். ஸோ அதுக்கும் ப்ரீவியஸில் ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கும் ப்ரீவியஸில் ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான். ஓகேவா? ஸ்மால் தான், ஸ்மால். ஓகேங்களா? ஸோ சடனாக இங்கே ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. ஓகே, செல்லர் கேண்டில் வராங்க. அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கு. ஓகே, ஸோ பிக்கு. இந்த விக்கோட ப்ரெஷர் தான் இங்கே வந்து வால்யூமாக வரும். ஓகேவா? இந்த விக்கில் யார் இருக்கா, பையர் இருக்காங்க. பட் பையரோட வால்யூம் சொல்கிறீங்க, அப்போ செல்லராக இருக்கே அப்படின்னு நினைங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பையரோட வால்யூம் தான். ஓகேவா? விக்கில் யார் இருக்கா, பையர் இருக்காங்க. அந்த பையர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த வால்யூம் தான் நம்ம காட்டும். ஓகேவா? ஸோ இந்த கேண்டிலோட வால்யூம் கிடையாது இது. ஓகேவா? ஸோ இந்த விக்கு வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த கேண்டிலோட வால்யூம். ஓகேவா? இந்த விக்கு அதே விக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா
இது வந்து இந்த விக்கு, அதாவது இந்த விக்கில் யார் இருக்கா அவங்களோட வால்யூம் தான் இது. ஓகேவா? சரி ஓகே. ஸோ இந்த விக்கில் யார் இருக்கா, இப்போது பையர் இருக்காங்க. ஸோ இது பையரோட வால்யூம். ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ப்ரீவியஸாக இருக்கிறதோட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒரு பையர் கேண்டில் வராங்க. ஓகேவா? ஒரு பையர் கேண்டில் வராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பையர் கேண்டிலுக்கு மேலே தான் விக் இருக்குது. இந்த கேண்டில் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது இந்த கேண்டில். ஓகேவா? ஸோ இந்த செல்லிங் ப்ரெஷர், அதாவது இந்த மேலே இருக்க விக் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெஷரில் வந்து யார் ஆக்டிவாக இருப்பா, செல்லர் ஆக்டிவாக இருப்பாங்க. அப்போ இந்த செல்லர் எந்த அளவுக்கு பவராக இருப்பாங்கங்கிறதுக்கு எது நமக்கு காமிக்கும், இந்த வால்யூம் நமக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரீவியஸாக இருக்க செல்லர் வால்யூமோட என்னாச்சு, இந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் வந்து இந்த கேண்டிலோட மேலே தான் விக் இருக்குது, செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது இந்த கேண்டில். இந்த விக்கோட வால்யூம் தான் எந்த அளவுக்கு, இந்த விக்கு எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறது இந்த வால்யூம் நமக்கு காட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த விக்கில் செல்லர் இருக்காங்க. ஸோ அவங்களோட வால்யூம் தான் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகி இங்கே வரும். ஓகேவா? ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆகி இங்கே வந்து ப்ரெஷர் வந்து இங்கே வால்யூமாக வரும். ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதாவது இது வந்து பையர் கேண்டில் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ரிவர்சல். ஓகேவா? சிம்பிள். சரி ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பிக்கு. ஓகேங்களா? ஸோ பிக்கு, ப்ரெஷரும் வந்து கீழே அதிகமாக இருக்குது, வால்யூமும் வந்து பிக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது இந்த ப்ரெஷர் தானே இங்கே வால்யூமாக வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல இன்னொரு பையர் கேண்டில் வராங்க. ஓகேவா? ஸோ இந்த கேண்டிலுக்கு பாருங்கள், மேலே தான் விக் இருக்குது. ஓகேவா? கேண்டில் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பட் இந்த செல்லிங் ப்ரெஷரு எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ப்ரீவியஸாக இருக்கிறதோட ரொம்பவே வீக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக இருக்கிறதோட ரொம்பவே வீக்காக இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், இந்த இடத்துல கண்டினியூஷன். ஓகேவா? சிம்பிள். இது மேலே விக் இருக்குது இல்லையா, ஸோ மேலே விக் இருக்குது, செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது, கேண்டிலோட வால்யூம் என்னாச்சு, ஸ்மால் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸ்மால் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம கண்டினியூஷன். ஓகேவா? சிம்பிள். சரி ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு பையர் கேன் வந்திருக்காங்க, அதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மேலே விக் இருக்குது, இந்த விக்கோட பவர் தான் இங்கே வந்து வால்யூமாக வந்திருக்கு. இந்த விக்கில் யார் இருக்கா, செல்லர் இருக்காங்க. அந்த செல்லர் வந்து பவராக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த செல்லர் கேண்டில் பாருங்கள். ஓகேவா? ஸோ கீழே விக் இருக்குது, பையிங் ப்ரெஷரில் இருக்குது. பட் ஆனால் இந்த ப்ரெஷர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத இந்த வால்யூம் நமக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக இருக்கிறதோட என்னாச்சு, ப்ரெஷர் வந்து லோவாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது பையர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் ரொம்பவே. ஓகேவா? ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ட்ரேடு நம்ம வந்து செல் ஆப்ஷன். ஓகே, சிம்பிள். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகே ஓகே. ஸோ இது பாருங்கள், ரூல் 1 கலர் சேஞ்சு கான்செப்ட் 4. ஓகேங்களா? ஸோ ரூல் 1 கலர் சேஞ்சு கான்செப்ட் 4. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து ஸோ ரெண்டு சைடுமே விக் இருக்குது. ஓகே. ஸோ ரெண்டு சைடுமே விக் இருக்குது. ஸோ இது எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் கேண்டில். ஓகேவா? ஸோ ஸ்பின்னிங் கேண்டிலோட சைனே வந்து கண்டினியூஷனுக்கான சைன் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா ஸோ அந்த கேண்டிலோட வால்யூமை வந்து என்ன பண்ணணும், ஸோ அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? சரி ஓகே. ஸோ அந்த கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா இது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால், ரொம்பவே ஸ்மால். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செல்லர் கேண்டில் வராங்க. அந்த கேண்டிலுக்கு வந்து கீழே தான் விக் இருக்குது. அதான் கீழே விக் இருந்தால் பையிங் ப்ரெஷர். ஓகேவா? ஸோ பையிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த செல்லர் கேண்டில், அதாவது இந்த பையர் தானே இருக்கு விக்கில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வால்யூம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி காட்டும். அவ்வளோதான். ஸோ மைண்டில் ஞாபகம் வச்சுங்க, இந்த விக்கோட பவர் தான் இந்த வால்யூம். ஓகேவா? சரி ஓகே. ஸோ அதனால் இந்த இடத்துல இன்னொரு பையர் கேண்டில் வராங்க. ஓகேவா? ஸோ அந்த பையர் கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே விக் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டு சைடுமே விக் இருக்குது. அந்த பையர் கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருக்க செல்லர் கேண்டில் வால்யூமோட என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த பையர் கேண்டிலோட வால்யூம் தானே. ஓகேவா? ஸோ அகெயின் வந்து என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம போகணும் கண்டினியூஷன். ஓகேவா? சிம்பிள். சரி ஓகே. ஸோ இங்கே பார்க்கலாங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் வந்திருக்காங்க. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்கு. ஓகேவா? ஸோ பிக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் வராங்க. அதாவது ஸ்பின்னிங் டாப்போட சைனே கண்டினியூஷன் நான் சொல்லிக்க இல்லையா. ஸோ அதனால் இந்த வால்யூமே இன்க்ரீஸ் ஆகிட்டனால இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் வந்திருக்காங்க. ரெண்டு சைடுமே மேலே தான் விக், மேலேயும் கீழேயும் ரெண்டு சைடுமே விக் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு பையர் கேண்டில் வராங்க. பட் அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம். ஓகேவா? ஸோ மீடியம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர் கேண்டிலோட ஸ்பின்னிங் கேண்டில் வருது. ஓகே. ஸோ பாட்டம் ஸ்பின்னிங் கேண்டில் வருது. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. ஓகேவா? ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ ஸ்பின்னிங் இதோட சைனே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கண்டினியூஷனுக்கான சைன் தான். இந்த விக்கிலலாம் யார் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்க விக்கில் வந்து செல்லர் ஆக்டிவாக இருப்பாங்க, கீழே இருக்க விக்கில் பையர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த விக்கோட வால்யூம் தான் என்ன ஆகும், ஸோ இந்த மாதிரி கீழே இங்கே வரும். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த வால்யூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல செல்லர் வந்து வீக் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ரிவர்சல். ஓகேவா? ஸோ அதான் அப்ட்ரேடு. ஓகே. சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்க. ஓகே
ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூல் 2 ஓகேங்களா. ஸோ ரூல் 2 பவர் லென்த் ஓகே. ஸோ பவர் லென்த் ஸோ இது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் விக்கு லோ வால்யூம் ரிவர்சல் ஓகேவா. ஸோ அதாவது ரெண்டு கேண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ விக்கு வந்து ரெண்டு சைடுமே ஸ்மாலாக தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா லோவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிவர்சல் ஓகேவா, சிம்பிள். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்மால் விக்கு ஹை வால்யூம் கண்டினியூஷன், அதாவது விக்கு வந்து சின்ன சின்னதாக இருக்கலாம், வால்யூம் வந்து ஹை ஆச்சு அப்படின்னா கண்டினியூஷன் ஓகேவா, சிம்பிள். சரி பார்க்கலாம் கைஸ் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் விக்கு வந்து அதாவது இங்கே ஒரு செலக்ஷன் இருக்காங்க இல்லையா. ஸோ இதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஃபஸ்ட்டு ஒரு செலக்ஷன் இருக்காங்க, அதுக்கு வந்து எந்த சைடுமே விக்கு வந்து சின்ன சின்ன விக்ஸ் தான் இருக்குது, ஸ்மால் விக் தான் இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ஓகேவா. ஸோ ரெண்டு சைடும் ஒரே மாதிரி சின்ன சின்ன விக்ஸ் தான் இருக்கணும். ஸோ கேண்டில் வந்து இங்கே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிக்கும், அவ்வளோ பெரிய கேண்டில் இருக்கணும் அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேண்டிலாக கூட இருக்கும் ஓகேவா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும் ஓகே. ஸோ அது ரன் ஆகாமல் மார்க்கெட்டே ரன் ஆகுது கைஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸ் தான் வந்து ஸோ ரன் ஆகும் கண்டிப்பாக. சரி ஓகே. ஸோ இந்த கேண்டில் பாருங்கள், மேலே இருக்கிறது சின்ன விக்கு, கீழே இருக்கிறது சின்ன விக்கு ஓகேங்களா. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஓகே. ஸோ பிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு கேண்டில் வராங்க ஓகேவா. ஸோ செல்லர் கேண்டில் தான், மேலேயும் கீழே சின்ன சின்ன விக்ஸாக இருக்கணும் ஓகேவா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்மால் ஆகிடுச்சு ஓகேவா. அதாவது ஸ்மால் விக்கு லோ வால்யூம் ஓகே. ஸோ லோவான வால்யூம் வந்துடுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன ஆகும், ரிவர்சல் ஓகேவா. ஸோ ரிவர்சல் சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஓகேவா. ஸோ இங்கே ஒரு செல்லர் கேண்டில் இருக்காங்க, அதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் தான் ஓகேவா, ஸ்மால் தான், மேலேயும் கீழேயும் சின்ன சின்ன விக்ஸ் தான் இருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர் கேண்டில் வராங்க, அதோட வால்யூமு பிக் ஆகிடுச்சு, சடனாக பிக் ஆகிடுச்சு, ஆனால் மேலேயும் கீழேயும் சின்ன சின்ன விக்ஸ் தான் இருக்கணும் ஓகே அந்த கேண்டிலுக்கு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சடனாக வந்து பிக் ஆகுது அப்படின்னா கண்டினியூஷன் ஓகேவா, சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், மேலேயும் கீழேயும் வந்து சின்ன சின்ன விக்ஸ் தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பையர் கேண்டில். ஸோ இதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஓகே. ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு பையர் கேண்டில் வராங்க ஓகேங்களா. ஸோ அதோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மால் ஆகிடுச்சு, மேலேயும் கீழேயும் சின்ன சின்ன விக்ஸ் தான் இருக்கணும், அதாவது ஸ்மால் விக்கு லோ வால்யூம் ரிவர்சல் ஓகேவா. ஸோ அதாவது ஸ்மால் விக்கு ரெண்டு சைடுமே சின்ன சின்ன விக்ஸ் தான் இருக்கணும், இது வந்து ஸ்மால் லோ வால்யூம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ரிவர்சல், அதாவது செல் ஆப்ஷன் ஓகேவா, சிம்பிள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பையர் கேண்டில் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த பையர் கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஓகேவா. சடனாக இந்த பையர் கேண்டிலோட வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஸ்மால் விக்கு தான் இருக்குது ரெண்டு கேண்டிலையுமே ஓகே. ரெண்டு கேண்டிலையுமே ஸ்மால் விக் இருக்கணும் ஸோ ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்குது ஓகேங்களா. ஸோ பவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ கண்டினியூஷன் ஓகேவா, சிம்பிள். அதாவது ஸ்மால் விக்கு ஹை வால்யூம் கண்டினியூஷன் ஓகேவா, ஸ்மால் விக்கு லோ வால்யூம் ரிவர்சல் ஓகேவா, சிம்பிள். சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சப்ளை அண்ட் டிமாண்டு ஓகேங்களா. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதோட ஜோன் வந்து மார்க் பண்ணுறது எப்படி ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம இந்த கேண்டிலோட வால்யூம் அனலைஸ் ப்ளஸ் விக் ரீடிங்கை வச்சு ஸோ எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் ஓகே.